இந்த வெத்துவேட்டு விஜய் கும்பல் நேத்து மீண்டும் ஒரு இத்து போன வேலையை பார்த்துருக்குது. இவனுங்க இது வரைக்கும் பார்த்த இத்து போன வேலைகள்லயே ஆகச்சிறந்த இத்து போன வேலைன்னா அது இதுதான். அதாவது பிப்ரவரி 7ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் திமுக சார்பாக இளைஞரணி தென்மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. அதில் நடந்த சில விஷயங்களை பற்றி பேசி இவனுங்க இந்த பக்கம் ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. சீரியஸாக பேசுகிறேங்கிற பேரில் பட்டு சில்லறத்தனமான காமெடிகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஒரு மாதிரி ஆர்கசத்தில் அன்றாயிரம் நினச்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதற்குண்டான பதிலடி தான் இந்த வீடியோ. பதிலடின்னு உடனே இந்த பர்நாடைகளுக்கு நாம் ஏதோ சீரியஸாக பதில் சொல்ல போகிறோங்கிற மாதிரியெல்லாம் யாரும் பயப்பட வேண்டாம். வழக்கம் போல தான் இவனுங்கெல்லாம் ஒரு ஆளு கூந்தலானுங்கன்ற அந்த மோட்லேயே தான் போக போகுது. ஸோ ஜஸ்ட் என்ஜாய், அவ்வளோதான். ரைட். மேட்ரு என்னன்னா, விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சியில் நடந்த அந்த திமுக இளைஞரணி தென்மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஸ்டாலின் சில விஷயங்களை பண்ணுறாரு. அதாவது மெயின் மேடைக்கு நடந்து போகிறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போய் அந்த நிர்வாகிகள் மத்தியில் அமைக்கப்பட்டிருந்த அந்த நடை மேடையில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் அப்புறமா மேடையில் ஏறி அரசியல் பேசிட்டு கிளம்பிடுறாரு. அதற்கிடையில் அந்த நடை மேடையில் அவர் நடந்து போகும்போது சில விஷயங்களை செய்கிறாரு. அங்கே என்னென்னமோ அதிகபட்சமாக செய்ய முடியுமோ அங்கே இருக்கிற நிர்வாகிகளோடையும் இன்னும் பிற திமுக தொண்டர்களோடையும் அதிகபட்சமாக கனெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாரு. அதாவது கட்சி துண்டை அவங்க வீசும்போது தோளில் எடுத்து போட்டுக்கிறாரு. கருப்பு சிவப்பு மாலையை கொடுக்குறாங்க, அதை கழுத்தில் போட்டுக்கிறாரு. கையசைக்கிறாரு, பக்கத்தில் போய் கை கொடுக்குறாரு, அப்புறம் கையெடுத்து கும்பிடுறாரு. இன்னும் பிற விஷயங்களை எல்லாம் செய்கிறாரு. திமுக காரங்களோட எமோஷனலாக கனெக்ட் ஆகிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அந்த இடத்துல செய்ய முடியுமோ அதை ஸ்டாலின் அதிகபட்சமாக பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செல்ஃபி எடுக்கிறாரு. அங்கே இருக்கிற நிர்வாகிகளோட பறந்துபட்ட அளவில் செல்ஃபி எடுத்து அதை அவர் ஒரு வீடியோவாக ரிலீஸ் பண்ணுறாரு. அப்புறமா மேடை ஏறுறாங்க, அரசியல் பேசுகிறாங்க, போயிடுறாங்க. அதில் திமுகவின் முக்கிய முகங்கள்னு சொல்லப்படுற அத்தனை பேரும் கலந்துக்கிட்டாங்கன்னு வைங்க. அவ்வளவுதான். அது ஒரு அரசியல் மேடை. திமுகங்கிற கட்சி நடத்தின ஒரு அரசியல் நிகழ்ச்சி. அவ்வளவுதான். இதில் உங்களுக்கோ எனக்கோ ஏதாவது பிரச்சனை இருக்குதா? உங்களுக்கோ எனக்கோ மட்டும் இல்லை, அறிவுன்னு இத்தினூண்டு இருக்கிற யாரா இருந்தாலும் இந்த விஷயத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அரசியல் ரீதியாக அவங்கள விமர்சிக்கலாம். அதை தாண்டி இந்த செயல்பாடுகளில் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், அறிவு இத்தினூண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவே அந்த பக்கம் அணில் குஞ்சுகளுக்கு இதில் பெரிய பிரச்சனை இருக்குது. ஓன்னு உக்காந்து ஒப்பாரி வைக்கிறானுங்க. அவனுக்கு தான் அறிவே கிடையாது. அறிவு இருக்கிற எவனாவது அணிலாக இருப்பானா? விஜய் அரசியல்வாதின்னு நம்புவானா? விஜய் அரசியல்வாதின்னு நம்புறத ஒருத்தனுக்கு அறிவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இதெல்லாம் மேட்ச் ஆகுது தானே. அதனால் இது சம்பந்தமாக ஓன்னு ஒப்பாரி வைக்கிறானுங்க. என்னடான்னு கேட்டால், விஜயை காப்பி அடிச்சிட்டாரு ஸ்டாலின். திமுக விஜயின் ஐடியாவை திருடி விட்டது. அதே டெய்லர் அதே வாடகை ஆட்டையை போட்டு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறாங்க. விஜய் ரேம்ப் வாக் போனதை பார்த்து தான் ஸ்டாலின் ரேம்ப் வாக் போயிருக்கிறாரு. அந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியை ஒரு மாதிரி காப்பி அடிச்சது தான். விஜய் கிட்ட இருந்து திருடி தான் திமுக இப்போ கட்சியவே நடத்திக்கிட்டு இருக்குது. ஐடியாவே விஜய் கொடுக்கறது தான். விஜயின் தயவால தான் அந்த திமுகங்கிற கட்சியே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்கிறானுங்க. ஓட்டுறானுங்களாம், அந்த நிகழ்ச்சியை ஓட்டுறானுங்களாம். அப்படியெல்லாம் பேசி ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறது, என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அடிப்படையில் இந்த அணில் குஞ்சுகள்லாம் இந்த வேலையை சனிக்கிழமை நைட்டே ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்ச உடனே இந்த பக்கம் அணில்கள்லாம் களத்தில் இறங்கிட்டானுங்க. இதையெல்லாம் நான் எதிர்பார்த்தது தான். ஸ்டாலின் ரேம்ப் வாக் போனது, அந்த கட்சி துண்டை எடுத்து கழுத்தில் போட்டுக்கிட்டது, இதையெல்லாம் பார்த்து இவனுங்க கண்டிப்பாக உட்காந்து ஒப்பாரி வைப்பானுங்கன்றதெல்லாம் நான் எதிர்பார்த்த ஒன்று தான். சரி, சின்ன பசங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகிறானுங்கன்னு நானும் ஒன்றும் கண்டுக்கலை. அதாவது ஏற்கனவே இவனுங்க போகிறவன் வர்றவங்கிட்டெல்லாம் வாயில் மிதி வாங்கிட்டு இருக்கிறானுங்க. அந்த பக்கம் அணில்னா ஒரு நாள் வெளியே வர்றாரு, ஒரு மாதம் வீட்டுக்குள்ளே போய் பூந்துக்கிறாரு. ஜனநாயகனும் வரல. இவனுங்களுக்கு எந்த விதமான பாசிட்டிவ் விஷயமும் இல்லை. ஆர்கசம் அடைகிறதுக்கு உண்டான மொமெண்ட்டுன்னு அணில்லாம் இப்போ எதுவும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. அதனால் இதையெல்லாம் பேசி ஆர்கசம் அடைவானுங்கன்றதெல்லாம் நான் எதிர்பார்த்த ஒன்று தான். சரி, சில்லற பசங்க சின்ன பசங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகிறானுங்க, இதில் நமக்கு என்ன வந்தது அப்படிங்கிற லெவலில் தான் இதை நான் கடந்து போனேன்.
ஆனா அப்புறம் பார்த்தா அந்த பக்கம் ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன், இந்த லயோலா மணி மாதிரி தாவேக்கா நிர்வாகிகள்னு சொல்லிக்கிட்டு தெரியுற அத்தனை சில்லறைகளும் அதே மாதிரி தான் பேசுறாங்க. இந்த ராம்ப் வாக் போனதே விஜய் கிட்ட இருந்து திமுக ஆட்டையை போட்டதுதான். விஜய் கிட்ட இருந்து ஐடியாவை ஆட்டையை போட்டு தான் திமுக கட்சியே நடத்துது. விஜய் தான் ஆட்சிக்கு வர போறதுக்கு உண்டான அறிகுறியே இதுதான். பாருங்க, எல்லாத்தையும் விஜயை பார்த்து தான் காப்பி அடிக்கிறாங்க. அப்புறம் நாளைக்கு ஆட்சிக்கு யார் வர போறா? அதே டெய்லர், அதே துணிக்கடை, அதை வாடகைக்கு எடுத்து திமுக புது சட்டை தைச்சிருக்குது. ஸ்டாலின் பாருங்க, விஜய் போட்ட அதே கலர்ல தான் பேண்ட் சட்டையெல்லாம் போட்டிருக்கிறாரு. ஸோ ஒட்டுமொத்த திமுகவுக்கே நாங்கள் தான் வழிகாட்டுறோம், நாளைக்கு தமிழ்நாட்டுக்கே நாங்கள் தான் வழிகாட்ட போறோம் அப்படின்னு சிரிக்காம காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறானுங்கப்பா. என்னத்தை சொல்றது? அடிப்படையில் இவனுக்கு எல்லாமே ஒண்ணுதான். பேரு தான் தொண்டனுங்க, நிர்வாகிகள். எவன்லாம் டிவிக்கே தொண்டன்னு சொல்லிக்கிட்டு திரியிறானோ, எவன்லாம் டிவிக்கே நிர்வாகிகள்னு சொல்லிக்கிட்டு திரியிறானுங்களோ, அது நான் தாவேக்கா தொண்டனாக்குன்னு சொல்லிக்கிட்டு திரியிற தற்குறிகள்ல இருந்து நாங்கெல்லாம் தாவேக்கா நிர்வாகிகள்னு சொல்லிக்கிட்டு திரியிற இந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த, லயோலா மணி வகைரா கொடூர கோமாளிகள் வரைக்கும் எல்லாரும் அடிப்படையில் ஒன்று தான். கடைஞ்செடுத்த கிறுக்கு கூமட்டைகள் தான். இவங்களுக்கு இடையில இருக்கிற வித்தியாசம்ங்கிறதே ரொம்ப சிம்பிள். அதாவது தாவேக்கா தொண்டன் சொல்லிக்கிட்டு தெரியறவனுங்க விஜய தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு இருக்கணுங்க, நிர்வாகிகள்னு சொல்லிட்டு தெரியறவனுங்க விஜய கிட்டத்துல இருந்து பாக்குறதுக்கு இருக்கணுங்க. அவ்வளவுதான். அடிப்படையில இந்த கிறுக்கு கூந்தலானதுக்கு இடையில எல்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது. அறிவு இருந்தா, இத்தினூண்டாவது அறிவு இருந்தா இது திமுக விஜய் கிட்ட இருந்து ஆட்டைய போட்ட விஷயம்னு மேடையில பேசுவாங்களா? பேசுறானுங்கப்பா, என்ன கணக்குன்னே தெரியல. விஜய் கிட்ட இருந்து ஐடியாவை திருடிதான் ஸ்டாலின் நடந்து போனாராம் அப்படின்னு பேசிக்கிட்டு திரியிறானுங்க. இது ஒரு விஷயம்னு பேசிக்கிட்டு திரியிறானுங்க. யாரு? ஆதவ் அர்ஜுனா மாதிரி அடுத்த அமைச்சர் நான் தான் சொல்லிக்கிட்டு திரியிறோம்லாம் இதை ஒரு மேட்ருன்னு பேசுறான். என்னத்தை சொல்றத? இதை கேட்டு 10 அணில் குஞ்சுகளும் ஆர்கசம் அடையுது. சரி, ஆட்டையை போட்டிருந்தா, திமுக ஐடியாவை திருடி இருந்தா, விஜய் நடத்துற மாநாடுகள்லையும் இன்னப்புற பிரச்சார கூட்டங்கள்லையும் நடக்கிற அத்தனை கேவலமா அங்கேயும் தானே நடந்திருக்கணும். அதையும் அவங்க சேர்த்து தானே ஆட்டையை போட்டிருக்கணும். கம்பிக்கு கிரீஸ் தடவி இருக்கணும், கக்கூஸ் தண்ணியை குடிக்க வச்சிருக்கணும், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்த பண்ணடைகளை எல்லாம் பட்டினி போட்டு தற்கூரியானுகளுக்கெல்லாம் சோறு தண்ணி கொடுக்காம அவனுங்களெல்லாம் நோய் அடிச்சு கடைசியில் கக்கூஸ் தண்ணியை குடிக்க வச்சிருக்கணும். அப்படி ஏதாவது நடந்ததா? வேற கிறுக்க மாதிரி ஒரு தலைவன் கட்சி கொடியை எடுத்து தலையில சுத்திக்கிட்டு நடந்தாப்புல விஜய, அந்த மாதிரி தற்கூரித்தனங்கள் அங்க ஏதாவது நடந்ததா? அத்தனையும் அவ்வளவு மெச்சூரா நடந்தது. சுத்தியும் முள்வேலி போட்டிருந்தாங்களா? இந்த எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கான்ட்ராக்டர் யாரும் ஒப்பாரி வச்சாங்களா? சேரை உடச்சு விட்டானுங்க தற்கூரியானுங்க, பாதி சேரை நாசம் பண்ணி விட்டானுங்க. அங்க காசு தருவானுங்களோ மாட்டானுங்களோன்னு ஏதாவது கான்ட்ராக்டர் ஏங்கி யாராவது பார்த்தீங்களா? ஏட்டா என்ன கணக்கல்ரா இப்படி பேசிக்கிட்டு தெரியுறீங்க? ஆக்சுவலா இந்த மாதிரியான ஒரு இளைஞர் கூட்டத்தை எப்படி பக்காவா ஆர்கனைஸ் பண்ணி பக்காவா ஒரு ஈவென்ட் நடத்தணுங்கிறத திமுக அதிகபட்ச மெச்சூரிட்டியோட காட்டி இருக்குது. இளைஞர்கள் கூட்டத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறத அவங்க அதிகபட்ச மெச்சூரிட்டியோட காட்டி இருக்கிறாங்க. அங்க இருந்த நிர்வாகிகளும் அதிகபட்ச மெச்சூரிட்டியோட தான் இருந்தாங்க. அவர்களும் இளைஞர்கள் தான். அதுக்காக இவனுங்க மாதிரி கம்பி தாவிட்டு தெரிஞ்சாங்களா? இல்ல என்ன பண்ணாங்க? முதல்வர் ஸ்டாலின் மேல யாராவது பாயறதுக்கு முயற்சி பண்ணாங்களா? என்ன கூத்து நடந்தது? இந்த லகுடு பாண்டிகள்லாம் இது விஜயை பார்த்து அடிக்கப்பட்ட காப்பின்னு பேசிக்கிட்டு திரிகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது அரசியல்னு ஏதாவது இருந்தா அதை பேசுவாங்க. அப்புறம் ஒண்ணு இல்லைன்னா ஸ்டாலின் விஜய் மாதிரியே பேண்ட் போட்டிருக்கிறாரு, உதயநிதி விஜய் மாதிரியே செல்ஃபி எடுத்தாருன்னு இந்த மாதிரி இத்து போன பீத்த கதைகளை எதையாவது பேசி ஆர்கசம் அடைஞ்சிக்க வேண்டியதான். உருப்படியான விஷயம்னு அவங்கள்ட்ட ஏதாவது இருந்தா அதை பேசுவானுங்க. இல்லைன்னா அப்புறம் இப்படிதான் பேசிக்கிட்டு தெரியணும். நீங்க அங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் முதலமைச்சராகவே இருந்தாலும் அவர் கூட 2 பாடி கார்டுங்க மட்டும்தான் வந்தாங்க. இந்த பக்கம் 2 கேமராமேன்கள் இருந்தாங்க. அவ்வளவுதான். விஜய் மாதிரி ஒரு 10-20 பவுன்சர்களை கூட வச்சுக்கிட்டுலாம் அவர் நடந்து வரவே இல்லை. இத்தனைக்கு அவர் தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச பதவியில் இருக்கிறாரு. அரசாங்க ரீதியாகவே அவருக்கு குறைஞ்சபட்ச பாதுகாப்பு எல்லாம் கொடுக்கணும். அது கூட அங்கே குறைவாக தான் இருந்தது. 2 பாடி கார்டுகள் தான் பின்னாடி வந்தாங்க. ஏன்னா அவருக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்குது. இவர்கள் யாரும் தற்கூரி கிடையாது, தன் மேல பாய மாட்டாங்கன்ற அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது. அவருக்கு அங்க யாரை பார்த்தும் பயம் கிடையாது. எல்லாரும் நம்ம ஆட்கள், நமக்கு என்ன பயம்ங்கிற லெவல்ல தான் அவர் அங்க போனாரு. இப்படி டோட்டலா இவனுங்க நடத்துற கூட்டத்துக்கும் இந்த தற்கூரியானுங்க பண்ற அலப்பறைகளுக்கும் அங்க நடந்த எந்த விஷயத்துக்கும் எதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனா இப்படி பேசி ஆர்கசம் அடைகிறானுங்கன்னா என்னத்த சொல்றது? சரி, கீழ்மட்ட தொண்டனுக்கு ஆர்கசம் அடைஞ்சானுங்கன்னா சில்லற பசங்க அப்படி அடைஞ்சிட்டு போறானுங்கன்னு கண்டிக்காம விடலாம். இந்த தற்குறிகளும் இப்படித்தான் இருக்கிறாங்கன்னா என்னத்த சொல்றது? கெட்ட வார்த்தையில தான் திட்டணும். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா, ராஜ்மோகன் மாதிரியான கொடூர கோமாளிகள் ஆரம்பிச்சு அத்தனை அணில் குஞ்சுகள்கிட்டையும் இன்னொரு விஷயத்தையும் கேட்கணும்.
சரி, விஜயை பார்த்து அவங்க காப்பி அடிச்சதாவே வச்சுக்கிருவோம். விஜயை பார்த்து தான் அவங்க அந்த ஐடியாவை எடுத்தாங்க. ரேம்ப் வாக் போனால் இளைஞர்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ரீச் ஆக முடியும். விஜய் இப்படி ரேம்ப் வாக் போய் தானே இளைஞர்கள் அப்படியே கவர்ந்து இழுக்கிறாரு, அந்த மாதிரி நாமளும் பண்ணுவோம்னு விஜய் ஐடியாவை அவங்க காப்பி அடிச்சிட்டாங்க. திமுக விஜய்கிட்ட இருந்து தான் இந்த ஐடியாவையே திருடி இருக்குதுன்னு வச்சுக்கிருவோம். அது உண்மையினே வச்சுக்கிருவோம். இந்த கிறுக்கு கூமட்டையெல்லாம் சொல்றது உண்மையினே வச்சுக்கிருவோம். நாங்கள் நாளைக்கு இப்படி கேட்டால் என்னடா பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். ஏன்டா அனில் குஞ்சுகளா, நாங்கள் நாளைக்கு இப்படி சொல்கிறோம், திமுகவின் திட்டங்களை திருடி தான் விஜய் தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணியிருக்கிறாருன்னு நாங்கள் சொன்னால் ஏன்டா சொல்லுவீங்க? விஜய் என்ன சொல்கிறாரு, மாற்று அரசியல் மயிர் அரசியலுங்கிறாப்புல. நாளைக்கு தேர்தல் அறிக்கையை ரெடி பண்ணி வெளியில் சொல்லுவாப்புல, தேர்தல் வாக்குறுதிகள்னு பல விஷயங்களை சொல்லுவாப்புல. அதில் திமுகவின் திட்டங்களை அவாய்ட் பண்ணிட்டு அது இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கையை இந்த வெத்து வேட்டு விஜயால ரெடி பண்ண முடியுமா? முடியுமாடா? இப்போ இந்த 1000 ரூபா ஸ்கீம் எடுத்தீங்க, மகளிருக்கு 1000 ரூபா ஸ்கீமை இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இவங்க தான் முத தேர்தல் அறிக்கையில் சொல்றாங்க, நடைமுறைப்படுத்தியும் காட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல அது நடைமுறைப்படுத்தப்படுது. ஸோ இந்த திட்டம் திமுகவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதோடைய ஆரம்பம் எண்டு எல்லாமே அவங்க தான் வைங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். நாளைக்கு விஜயோட தேர்தல் அறிக்கையில் இது இருக்குமா இருக்காதா? 1000 ரூபா கொடுப்பாங்கிற அந்த ஸ்கீம் இருக்குமா இருக்காதா? இப்போ எடப்பாடியார் சொல்ற மாதிரி 2000, 2500, 3000 ரூபா நாங்கள் கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு ஒரு வாக்குறுதி விஜயோடைய தேர்தல் அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதி லிஸ்ட்ல இருக்குமா இருக்காதா? ஏடா கூமட்ட அணில் குஞ்சுகளா, இருந்தா அதுக்கு என்னடா அர்த்தம்? திமுக காட்டிருந்து திருடுறதா தான்டா அர்த்தம். திமுகவின் திட்டங்களை திருடித்தாண்டா விஜய் தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணி இருக்கிறாருன்னு அர்த்தம். இதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரு தேர்தல் அறிக்கையை விஜயால ரெடி பண்ண முடியுமா? பண்ணி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியுமா? சொல்லுங்க, சொல்லிதான் பாருங்களேன். இதெல்லாம் தீய சக்தி திமுக கொண்டு வந்த திட்டம், நாங்க இதையெல்லாம் மதிக்க மாட்டோம், இதுக்கு ஆல்டர்னேட்டிவா நாங்க வேற ஒன்று சொல்றோம்னு இந்த வெத்து வேட்டு விஜய் கும்பலை சொல்லுங்கடா பார்க்கலாம். சொல்லிட்டு மக்கள் மத்தியில் போய் ஓட்டு கேட்க சொல்லுங்கடா பார்க்கலாம். விளக்குமாறு செருப்புன்னு இமீடியட்டா வரும். முதல் எலெக்ஷன்ல 2016 சீமானுக்கு வந்துச்சுல 1% ஓட்டு, அவ்வளவுதான் வரும். பில்ல இருந்தா சொல்லுங்க. நீங்க தான் பெரிய புடுங்கிகளாச்சே, அப்படியே புதுமையான அரசியலை புடுங்கி நட வந்தவங்க ஆச்சே, சொல்லுங்கடா, சொல்லிதான் பாருங்க. இதெல்லாம் திமுக தீய சக்தி கொண்டு வந்தது. இப்ப விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் கலைஞர் தான் கொடுத்தாரு. பெண்களுக்கு சொத்துல சம பங்கு, பரம்பரை சொத்துல சரிபாதி உரிமை இருக்குதுங்கிற சட்டத்தையே திமுக தான் ரெடி பண்ணிச்சு, அவங்க தான் அமல்படுத்தினாங்க. சொல்லுங்க, சொல்லிதான் பாருங்களேன். இதெல்லாம் தீய சக்தி திமுக பண்ணதுப்பா. இதால எல்லாம் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. நாங்க அப்படியே புதுமையான அரசியலை புடுங்கி நட வந்தவங்களாக்கும். எதுக்காக நாங்க திமுக இருந்து திட்டத்தை ஆட்டையை போடுறோம் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிதான் பாருங்களாண்டா கூமட்டைகளா. லைட் பிரவுன் பேண்ட்டும் ஒயிட் ஷர்ட்டும் போட்டுக்கிட்டு நடந்து போய் மேடையில் ஏறுறது விஜய காப்பி அடிக்கிறதுனா, நாளைக்கு இந்த 1000 ரூபாயா 2000 ரூபாயா கொடுப்போம், 2500 ரூபாயா கொடுப்போம்னு விஜய் கும்பல் சொன்னா அதுக்கு என்ன பேருன்னு நீங்களே சொல்லுங்க. இது காப்பினா அதுக்கு பேர் என்ன? திமுகவை திருடிதாண்டா விஜய் நான் வயிறு வளர்க்க முயற்சி பண்றாருன்னு தாண்டா அர்த்தம். சொல்லி பாருங்க. நான் தான் சொல்றேன்ல, சொல்லி பாருங்களேன். திமுகவின் வாக்குறுதிகளுக்கு எதிராக, திமுக இதுவரைக்கும் நடைமுறைப்படுத்தி இருக்கிற நலத்திட்டங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை இந்த வெத்து வேட்டு விஜய் பேச சொல்லுங்கடா பார்க்கலாம். இதெல்லாம் தீய சக்தி திமுக கொண்டு வந்தது, எங்க ஆட்சியில் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது, இதெல்லாம் நல்லது கிடையாதுன்னு சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு தொகுதியில் தப்பி தவறி இந்த வெத்து வேட்டு விஜய் டெபாசிட் வாங்கிட்டாருன்னா நான் அரசியல் பேசுறதையே விட்டுறேன். இந்த வெத்து வேட்டு விஜய்க்கு ரசிகனாவே மாறிடுறேன்னு நான் சொல்றேன். வக்கு இருக்குதா, வலி இருக்குதா, தெம்பு இருக்குதா, திராணி இருக்குதா? திமுகவின் திட்டங்களை திருடித்தான் அதை ஆட்டையை போட்டு அதில் மானிய தேனைய பொன்மானையை போட்டு தான் தேர்தல் வாக்குறுதிகள்னு இந்த வெத்து வேட்டு விஜய் வெளியிட போறாப்புல. அப்போ அத்தனை அணில் குஞ்சுகளும் ஈன்னு இழிக்க போறானுங்க. அவ்வளோதான், வேற ஒரு கூந்தலும் நடக்க போறதில்ல. அங்கேதான் ஒன்றும் இல்லையே, ஏதாவது இருந்திருந்தாதான் இந்நேரம் எடுத்து காட்டியிருப்பாங்களே. ஏதாவது ஒரு கூந்தலும் இல்லை. அடுத்தவங்க என்ன கலரில் பேண்ட் போடுறாங்க, சட்டை போடுறாங்க, அதுவும் விஜய் போடுற ஜட்டியும் ஒரே கலரில் இருக்குதான்னு மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு அதை வச்சு ஆர்கசம் அடைகிற இந்த கிறுக்கு கூட்டம் என்னத்தை பண்ண போகுது? இவனு கையிலெல்லாம் தமிழ்நாடு சிக்குனா என்னதான் ஆகிறது, நம்ம வாழ்க்கையெல்லாம் என்னதான் ஆகுறதுன்னு எனக்கு புரியலை. ரைட். மற்றபடி இந்த காப்பி பேஸ்ட் குற்றச்சாட்டெல்லாம் எல்லாரும் சொல்றது தான். திமுக அதிமுக மேலே சொல்றது தான், அதிமுக திமுக மேலே சொல்றது தான், எல்லாரும் சொல்றாங்களேன்னு பிஜேபியும் கொச்சுக்கு பின்னாடி போய் சிரிக்கிறது தான். நாங்கள் சொன்ன திட்டத்தை தாப்பா அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிஜேபிக்காரெல்லாம் சிரிக்காமல் சொல்கிறாங்கள, அதெல்லாம் இருக்கிறது தான் அரசியல்ல. அதெல்லாம் ஏன் சீரியஸாக பேசுறது இல்லைன்னா அது மக்கள் நலன் சம்மந்தப்பட்ட விஷயம். மக்கள் நல திட்டங்களை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்ல தான் செய்வாங்க. நாங்கள் தான் கொண்டு வந்தோம்பாங்க, அது நல்லா இருக்குது, வெகுஜன மக்கள் மத்தியில் அது பெரிய அளவுக்கு கிளிக்காக இருக்குதுன்னா அதை தனதாக்கிக்க முயற்சி பண்ணுறதெல்லாம் எல்லா
எல்லாரும் செய்கிறது தான். ஆனால் அதெல்லாம் மக்களோட நேரடியாக சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த வெத்து வேட்டு கும்பலுக்கு ஒரு மீட்டிங்கை கூட ஒழுங்காக நடத்த தெரியாத இதில் இவர் போட்ட பேண்ட்டையும் சட்டையும் அடுத்தவங்க ஆட்டையை போட்டாங்களாம் அப்படின்னு பேசிட்டு திரியிறானுங்க. பைத்தியக்கார நாயிக. மற்றபடி இந்த ரேம்ப் வாக் ஐடியாவை திமுக அறிமுகப்படுத்தினது தான் 2021 திருச்சி மாநாட்டிலேயே ஸ்டாலின் அப்படி நடந்து போய் தான் கட்சி தொண்டர்கள்ட்ட கையெழுத்து வருவார் அப்படிங்கிறத ஆதாரத்தோட திமுக காரங்க ஏகப்பட்ட பேர் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. விஜயே திமுக கிட்ட இருந்து தான் இந்த ஐடியாவை ஆட்டையை போட்டிருக்கிறாருங்கிறது அவங்க வலுவாக வைக்கிற ஒரு வாதம். ஆனால் அதில் எனக்கு அவ்வளோ உடன்பாடு கிடையாது. ஏன்னா திமுக மேடைங்கிறது, திமுக நடை மேடைங்கிறது சமதளத்திலிருந்து சும்மா கொஞ்சம் உயரமாக தான் இருக்கும். 5-6 அடி உயரமெல்லாம் இருக்காது. அவ்வளவு உயரத்தில் மேடை போட வேண்டிய அவசியமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு யாரை பார்த்தும் பயம் கிடையாது. எனக்கு என்னமோ விஜய் வேற ஒரு ஆள்கிட்ட இருந்து இந்த ஐடியாவை ஆட்டையை போட்டிருப்பாருங்கிற மாதிரி தோணுது. அதாவது ஜக்கி வாசுதேவ் இருக்கிறார் இல்லையா, சத்குரு ஜக்கி வாசுதேவ், அவர் தான் நெம்ப நாளாவே இப்படி ஒரு 5-6 அடி உயரத்துக்கு மேடையை போட்டு ஒரு மாதிரி ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு மாதிரி பக்தர்களை பரவசப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தான் இந்த வெத்து வேட்டு விஜய் இதை ஆட்டையை போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜக்கியும் சாதாரண ஆள் கிடையாது, கிட்டத்தட்ட அனில் மாதிரி தான். அவரும் சிவராத்திரி அன்னைக்கு எப்படி இருக்கணும்னு சிவனுக்கே வகுப்பெடுப்பாரு. சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்ணணும்னு சிவனுக்கே சொல்லி கொடுப்பாருன்னு வைங்களேன். அவர் ஒரு மாதிரி சிவனுக்கே என்ன பண்ணணுங்கிறத கைட் பண்ற ஆளு. அவரு தான் இப்படி பக்த கொடிகள்லாம் அண்ணாந்து பார்க்குற மாதிரி கொஞ்சம் ஒசரமா ஸ்டேஜை போட்டு அதில் ஆடல் பாடல்னு ஒரு மாதிரி அட்டகாசம் பண்ணுவாப்புல. அணிலாம் அங்கிருந்து தான் ஆட்டையை போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரி மனநிலை உள்ள ஆட்கள் தான். அங்கே ஜக்கியும் ஒரு மாதிரி பயத்திலேயே தான் இருப்பாப்புல. பக்த கோடிகள்லாம் பரவசத்தில் நம்ம மேலேயே பாஞ்சிட்டானுங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் தான் கொஞ்சம் உயரமான மேடையில் நடந்து வருவாப்புல. ஆடல் பாடல்னு அதகலம் பண்ணுவார். அணிலாமல் அப்படித்தான். இந்த கிறுக்கு கூந்தலானுங்க எங்கிருந்து எந்நேரத்துக்கு பாய்வானுங்க, எதை பிடிச்சி கடிச்சு வைப்பானுங்கன்னே தெரியாது அப்படிங்கிற பதட்டத்திலேயே தான் இருப்பார். ஸோ ஜக்கி வாசுதேவிடம் இருந்து தான் அனில்னா இந்த ஐடியாவை ஆட்டையை போட்டிருப்பாருங்கிற அந்த அரிய கண்டுபிடிப்போட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.